சொல்லுவோம், மை காண்பிக்க இதோ நாங்கள் வந்தோம் ஐயா. அப்படியே ஆக கடவுது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் முதலிலே சொன்னது போலவே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியானவர் எனக்கு சுட்டி காட்டினார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நினைப்பது வேதத்தின் அடிப்படையிலே ஒருவேளை சரி என்றாலும், நன்றாய் கவனிங்க, நான் முக்கியமான ஒரு காரியத்தை பேச போகிறேன். அகஸ்டின் ஜெபக்குமார் இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் முடிக்கலன்னு நீங்க நினைக்க கூடாது. இயேசு மரித்த போது சிலுவையிலே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்று என் சத்திய வேதம் அழகாக சொல்கிறது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் நாம் அந்த வசனங்களை பார்க்கும்போது அங்கே தெளிவான ஒரு காரியம் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அங்கேதான் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வசனங்களிலே 4 வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் மத்தேயும் மார்க்கும் அதில் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்ன சிலுவையில் சொன்ன வார்த்தையை நாம் 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மார்க் 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை. ஆனாலும் மறுபடியும் அதை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை முதலாவது வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே 9வது மணி நேரத்தில் இயேசு ஏலோயி 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 லாமா சபக்தானி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னபோது சுற்றியிருந்த யூதர்களும் சுற்றியிருந்த போர் சேவகர்களும் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வேதத்தை கொஞ்சம் தெரிந்தவர்கள் இயேசு சிலுவையில் தொங்கின போது அங்கே 7 வார்த்தைகளை சொன்னார் என்றும், லெந்து காலங்களிலே சிஎஸ்ஐ சர்ச் அல்லது மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவர்களுக்கு தெரியும். அதை அங்கே லெந்து நாட்கள் என்று கொண்டாடுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கேயோ ஆண்டவருடைய காரியத்தை சொல்லும் போது சில காரியங்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டது போல அன்றைக்கும் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர் நடுவில் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் அறிவீர்கள். வாசிக்கலாம். லூக்கா 23:46வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவனை விடும் முன்னதாக அவர்கள் தேவனன் இவரை கைவிட்டு விட்டார் என்று அவருடைய வார்த்தைகளை வைத்து தீர்மானித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை இடையில சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேத அறிவை கொஞ்சம் கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். யோவான் 19வது அதிகாரம் அங்கே 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு அதாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னதை தவறாக புரிந்து கொண்ட கூட்டம் அங்கே நின்று கேலி செய்து எலியா வருவாரா என்று பார்க்கலாம் என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதையும் அதற்கு தாகத்தை தீர்க்க காடியை கொண்டு கொடுத்ததையும் அவர் அதை வாங்க மறுத்துவிட்டதை நீங்கள் வாசிக்கலாம். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்கிறார், முடிந்தது. லிசன், நான் சொல்கிறது நல்லா கவனிச்சாதான்
நான் சொல்ல போற வசனங்களையும் என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஐயா, ஏன் இந்த நாட்களிலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு உபதேசம் வருகிறது. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், ஆகையினால நீ செய்ய போகிற பாவங்களையும் செய்து முடித்து விட்டார், ஆகையினால நீ எப்படியும் வாழலாம் என்கிற ஒரு தவறான போதனை எல்லா சபைகளிலும் கிட்டத்தட்ட அலைமோதி வருகிறது. கவனியுங்கள். ஆனால் வேதத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நான் சொல்லுவேன். இப்ப நீங்க கேட்பீங்க, மனிதனாய வந்த இயேசு ஐயோ என்னை போலவே, ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரே என்று பாவம், நம்முடைய பாவம் அவருடைய பிதாவின் முகத்தை மூடின போது கைவிட்டு விட்டீரே என்று கதறினதாக அநேக பெரிய பிரசங்கிகளும் பிரசங்கிக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்தின்படி, என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி அது அப்படி சொல்லவில்லை. மாறாக இப்பொழுது வாசிக்கலாம், சங்கீதம் 22 ஒன்றை வாசிக்கலாம். 22வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே. அங்கே தாவீது எழுதின சங்கீதமாக அந்த 22வது சங்கீதம் மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். கவனியுங்கள். அதுல முதல் வார்த்தை என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பிக்கிறதை நீங்கள் உங்களுடைய வேதத்திலே பார்க்கிறீர்கள். லிசன், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இன்றைக்கு வேதம் அதிகாரமாக வசனமாக பிரிக்கப்பட்டிருந்தது போல அந்த நாட்களில் பிரிக்கப்படவில்லை. ஆகையினால் ஒரு சங்கீதத்தின் துவக்கத்தை சொல்லுவான் வேதபாரகன், ஆசாரியன். அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த சங்கீதத்தை சொல்லுவான் என்று. அன்றைக்கு அதுக்கு 22ஆம் சங்கீதம் என்று அதற்கு அடையாளமிடப்படவில்லை. அப்போ இந்த சங்கீதம் நிறைவேற்றுகிறேன் என்று, இந்த சங்கீதத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சிலுவையிலே இந்த சங்கீதத்தின் முதல் வசனமாகிய என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க. தவறான பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள், அதை திருத்திக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய புரிந்து கொள்ளுதல் இல்லாததினால் அப்படி பேசினார்கள். இதை முஸ்லிம் நண்பர்களும் எடுத்து உங்க ஆண்டவர் இயேசுதான் ஆண்டவர் என்றால் ஏன் ஐயா தேவனை நோக்கி கூப்பிட்டு இப்படியாக விட்டார் என்று இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லலாம். இதற்கு பதில் சொல்லும்படியாகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சிலுவையில் தொங்கும் போது 22ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை சொல்கிறார். 22ஆம் சங்கீதம் என்று சொல்ல முடியாது, அன்றைக்கு தெரியாது. 22ஆம் சங்கீதம் என்று எழுதி கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் தான் அந்த சங்கீதத்தை வாசித்தால் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்னை குறித்த அனைத்தையும் நான் இப்பொழுது நிறைவேற்றுகிறேன், முடிந்தது. அந்த சங்கீதத்தை இன்றைக்கு ராத்திரி வீட்டுக்கு போன பின்பு உட்கார்ந்து வாசியுங்கள். அந்த சங்கீதத்தில் வரும் நாய்கள் என்னை சுற்றி கொண்டது. இயேசு சிலுவையில் தூக்கிவிட்டு எல்லாரும் அவரை கேலி செய்யவில்லையா? என்னுடைய உடைக்கு சீட்டு போட்டார்கள். அதை அந்த வசனத்திலே தாவீதின் உடைக்கு ஒரு காலமும் ஒருத்தரும் சீட்டு போடவில்லை. நன்றாய் கவனிங்கள். Never in the life of David they put a lot. No. அதை தீர்க்க தரிசனமாக மேசியாவுக்கு நடக்கும் என்பதை தாவீது சொல்வதற்காக தான் என் உடைக்கு சீட்டு போட்டார்கள் என்கிற வார்த்தை அவன் சங்கீதத்தில் எழுதுகிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா? இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். தாவீதுக்கு எங்கேயாவது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததா? இல்லை, இல்லை. தாவீது மற்றவர்களை குத்தினான் ஈட்டியினாலே. அவனுடைய கைகளும் கால்களும் உருவ குத்தப்படவே இல்லை. அப்ப யாரை குறித்து சொன்னான்? மேசியாவை குறித்து சொன்னான். அந்த மேசியாவாகிய இயேசு நானே, அதை சொல்லுகிற செய்தி நிறைவேற்றி விட்டேன், என்னை குறித்து சொல்லியிருக்கிறதை இங்க நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று சொல்கிற ஆண்டவரை எல்லாரும் நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? You must understand. இந்த சூழ்நிலை எல்லா வசனங்களையும், எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல,
உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய நான் பாவத்திற்கு பரிகாரமாக என்னையே பலியாக செலுத்தி விட்டபடினால இனி பலியிடுதலுக்கு அவசியமில்லை, முடிந்தது. இனி பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கு காளைகளை பலியிட்டீர்கள், இதுவரைக்கு புறா குஞ்சுகளை ஆகிலும் பலியிட்டீர்கள். there is no need, அதற்கு தேவையில்லை என்று சொல்வதை காண்பிப்பதற்கு தான் முடிந்தது. அதோடு கூட மாத்திரமல்ல, இனி பிராயச்சித்தம் செய்வதற்கு, உன்னுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு என்னுடைய ரத்தம் போதும், ஆகையினால் நான் செய்து முடித்து விட்டேன். இதை சொன்னது உண்மை. ஆனா முடியல, வேலை முடியல. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய செய்தெல்லாம் முடிஞ்சிச்சு, வேலை முடியல. சொல்லுங்க, பக்கத்தில் உங்ககிட்ட சொல்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க எங்க ஊருக்குள்ள போய் சொல்ல போறீங்க? ஹலோ, ஆண்டவர் சிலுவையில் முடித்து விட்டாரா அல்லது அங்கேதான் தொடக்கமா? என்னுடைய செய்தி அதுதான். சிலுவையில் முடிந்து விட்டதா அல்லது அதுதான் தொடக்கமா? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ போதகரும், ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியன் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் பதில் காண்பதற்கு புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப நீங்க கேட்பீங்க, என்னையா நான் எப்பவும் சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன், அது நிறைய பேர் கேட்டிருக்கலாம், நான் மறுபடியும் சொல்றேன். எனக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். நாங்கள் 4 பிள்ளைகளை எடுத்து வளர்த்தோம். அதில் என்னுடைய பிள்ளை ஒன்று ஆண்டவரிடத்தில் போய்விட்டான், என்னுடைய எடுத்து வளர்த்த மகள் ஒன்று ஆண்டவரிடத்தில் போய்விட்டாள். ஆக இப்பொழுது 1/2 டஜன் வைத்திருக்கிறேன். சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எனக்கு 3வது மகன் பிறந்த போது அவன் கொஞ்சம் துருத்துரு என்று இருப்பான். இன்றைக்கு கொஞ்சம் அவனுடைய பிள்ளை அப்படி இருக்கிறான். ஆமா, துருத்துரு என்று இருப்பான். அவனுக்கு எதையாவது பார்த்தா அடிக்கணும் அடிக்கணும் அப்படிக்கலாம் இருக்கும். ஒரு நாள் நான் என்னுடைய அறையில காலை 5 மணிக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனைவி ஊழியத்துக்கு எங்கேயோ போய்விட்டாள். என்னுடைய 3 பிள்ளைகள், 3 மகன்களும் மேலே சூடு அதிகமாக இருந்ததினால தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய 3வது மகனுக்கு 2.5 வயசு, என் மூத்த மகனுக்கு அவனை விட 6 வயது மூத்தவன், அவனால 8.5 வயசு. மேலே தூங்கி கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள். நான் காலையில் எழுந்து என் வழக்கம் போல 5 மணிக்கு என்னுடைய அறையிலே நான் முழங்கால் போட்டு ஜெபம் இருக்கும்போது இவன் 2.5 வயசுக்காரன் என்ன செஞ்சிருக்கான், எங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் வாத்து வளர்த்தோம். வாத்து முட்டையை காலையில் எடுக்கணுங்கிறதுக்காக இவன் அங்கே இருந்து இறங்கி வந்து அந்த கூட்டுக்குள்ளே போய் மாத்து முட்டை எடுக்க போனான். அங்கே ஒரு பாம்பு இருந்தது. அது அவன் காலை சுத்திக்கிடுச்சு, காலை சுத்திக்க கடிக்குது. இவன் நாங்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கும் பாம்பு நிறைய இருக்குது. ஏன்னா சர்ப்பங்கள் சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தை மிதிப்பான்னு இங்கே உட்காந்து பாடுறது நல்லது தான். திருப்பூரில், பீகாரில் வந்து பாடணும். மிஷினரின்னா அப்படித்தான். நல்லா கவனிங்க. அங்கே அவன் வந்து எடுத்தானா, எடுத்தவள் பாம்பு சுத்திக்கிடுச்சு இல்லை, கடிச்சானா, இவன் முட்டையை வச்சுட்டு பாம்போட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். என் மூத்த மகன் மேல இருந்து பார்த்தவன் 8.5 வயசுக்காரன், டேய் பாபு பாம்புடா உடுடாங்கிறான். எனக்கு பாம்புன்னு சத்தம் கேட்ட உடனே நான் ஜபத்துல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த பாம்பு அவன் காலில் இருந்து விலகி ஒரு துவாரத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப நாங்க தேடுறோம் எங்க போச்சுன்னுட்டு. அப்போ அந்த வழியா ஒருத்தர் வந்தார், ஒரு இந்து மனுஷர். அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் வந்த வழியை சொன்னார், என்னையா தேடுறீங்க? நான் சொன்னேன், பாம்பு என் பிள்ளையை கடிச்சிட்டு பாருங்க, ரத்தம் வருது, அதை தேடுறேன். அவர் சொன்னார், செவ்வாய்க்கிழமை ஐயா பாம்பு அடிக்காதீங்க ஐயா. எனக்கு கோபம்னா கோபம். செவ்வாய்க்கிழமையாவது வெள்ளிக்கிழமையாவது என் பிள்ளையை கடிச்சிட்டு அந்த பாம்பு அடிக்காம விடுவேனா? அவர் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். நாங்கள் இன்னும் 2-3 சகோதரர்களாக சேர்ந்து அங்கே ஒரு சிமெண்ட்டில் ஒரு பெரிய பாறை மாதிரி ஒரு ஸ்லாப் இருந்தது. அதை தூக்கினா உள்ள பாம்பு இருந்தது, அடிச்சாச்சு. அடித்த போது இவர் டீ கடைக்கு போயிட்டு வந்தார். திரும்ப அதே ஆள் வந்து, இந்த பாம்பு அடிச்சிட்டா, இது உங்க மகனை கடிச்சிட்டா, இனிமே அவனை எந்த பாம்பும் கடிச்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டார். இதை நாங்க கவனிக்கல. இந்த 2.5 வயசு வாண்டு கமிச்சது. அன்னையிலிருந்து நாகப்பாம்புனாலும் போய் பிடிச்சிட்டு வந்துடுவான். இன்னைக்கு அவனுக்கு பேர பாம்பு பாபு தான்.
எங்க பாம்புனாலும் உடனே பாபுவை கூப்பிடுங்க அம்மாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் கல்யாணம் கட்டி 2 பிள்ளையானாலும் எல்லாரும் பாம்பு பிடிக்கிறதுக்கு அவனை தான் கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சம்பவம் நடந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எங்க அனாதை இல்லத்துல 3 பசங்க ஒரு பாம்பை அடிச்சு, ஒருத்தன் 4 வயசு, அவன் கம்புல வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரான். செத்து போச்சு பாம்பு, எடுத்துட்டு வரான். கூட 2 பேர், நமக்கு தான் ஊர்வலம் போடுறது நல்லா தெரியுமே, கூட 2 பேர் வரான். ஒருத்தனுக்கு 6 வயசு, ஒருத்தனுக்கு 8 வயசு. அப்ப அவன் வந்தவன சொல்றான், அங்கிள் அங்கிள் நான் பாம்பு அடிச்சுட்டேன் பாருங்க. அப்ப உடனே கூட இருந்தவன் சொல்றான், இவன் அடிக்கல அங்கிள், பாபு அண்ணா அடிச்சா, இவன் தூக்கிட்டு தான் வரான். ஆனா அந்த 4 வயசு பையன் சொன்னான், பாபு அங்கிள் தலையத்தான் அடிச்சாரு, வாழை ஆடிக்கிட்டே தான் இருந்து நான் தான் அந்த ஃபைனல் ஸ்ட்ரோக் கொடுத்தேன்னு சொன்னான் பாருங்க. அப்பதான் எனக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? கல்வாரியில சிலுவையில் நான் சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் வாழை ஆட்டம் இருக்குதுப்பா, அதனால தான் அவன் எல்லாரையும் கவுத்திக்கிட்டு இருக்கான், நட்சத்திரத்தை கூட கட்டுறான், அடிக்கிற வேலையை உனக்கு விட்டுருக்கேன். செத்த பாம்பு வால் அடிக்கிறது கூட, பக்கத்தில் இருக்கும் கைங்க, செத்த பாம்பு வால் அடிக்கிறது கூட உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ என்ன விசுவாசி? நல்ல கவனிங்க. எதுக்கு ஐயா விட்டு வைக்கணும்? அதை உடனே அடிச்சிருக்க கூடாதா இயேசு? ஏன்னா நான் ஜெயங்கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என் கூட உட்காரணுங்கிறதுக்காக ஆண்டவர் உன்னை சிங்காசனத்தில் உட்கார்னா நீ வாழை அடிச்சுத்தான் ஆகணும். திருப்பூரில் அடிக்கும், மாமியார் வீட்டில் ஆடும், கம்பெனியில் ஆடும், பிஸ்னஸில் ஆடும், திருப்பூர் மாவட்டத்தில் ஆடும், பல்லடத்தில் ஆடும், கோயம்புத்தூரில் ஆடும். அந்த வேலை யாரு கொடுத்துருக்கிறாரு? பக்கத்தில் உங்கள்கிட்ட ஒரு கையை வச்சு பிடிச்சி இன்னொரு கையில் சொல்லுங்க, அங்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, ஆஹா விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. உன்னை விலையேற பெற்றவனா மாத்துறதுக்கு கொஞ்சம் வேலையை விட்டுட்டு போயிருக்கிறார். நிறைய பேர் விசுவாசி ஆயிட்டு 15 வருஷமா சபையில் சேர தேய்ச்சதுதான் மிச்சம். ஒழுங்கா வந்துடுவேன் பிரதர், நான் உட்கார சேர பாருங்க தேஞ்சு போச்சு, உட்கார்ந்து உட்கார்ந்து போ அங்கிருந்து கிளப்பு இடத்த. நீ வாழை அடிச்சு அவரோடு கூட ராஜ்யம் பண்றதுக்கு உன்னை விலையேற பெற்றவனா மாற்றுறதுதான்ப்பா இவ்வளவு பெரிய காரியத்தை இயேசு செய்திருக்கிறார். வாசிக்கலாம். இப்போ எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம், எபிரேயர்கள் நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் எபிரேய நிருப ஆக்கியோன் இதை அழகாக சித்தரித்திருக்கிறான். வாசிக்கலாம். 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாகும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்துகிறவனாகவும் நிற்பான். இது பழைய ஏற்பாட்டு ஆசாரியனை குறித்து
இங்கே எபிரேய நிருபத்தை எழுதினவர் தெளிவாக எழுதுகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ அதாவது இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நில்லுங்க. உங்க பைபிள்ல அதுக்கு கமா போட்டிருக்கான். ஆமா, பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் தினந்தோறும் இருக்கனால நிக்க வேலை முடியல, எனக்கு வேலை முடியல, நான் உட்கார முடியாது. எப்ப போய் உட்காருவேன்? என் பிரசங்க ஊழியம் முடிஞ்சா போய் உட்காருவேன். அப்ப இயேசு உட்கார்ந்துட்டார்னா வேலையை முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா உட்கார்ந்துன்னு போட்டு உட்கார்ந்தார்னு போட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா 13வது வசனத்தை பாருங்க. இனி தம்முடைய சத்துருக்களை நல்லா கவனிங்க. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கண்ணுக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? தமிழ்ல இந்த நாட்கள் பேசுறவன் சாத்தானுடைய சோழியை முடிக்கிறதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. நல்ல தமிழ்ல மறந்து போச்சு. சாத்தானுடைய வேலையை முடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. யாரை வச்சு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை வச்சு? உங்களை வச்சுதான் ஆண்டவர் அந்த வேலையை முடிக்க போறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லையோ சொல்லலாமா? அப்பா, இனிமே திருப்பூர்ல பாம்பே இருக்க போறது இல்லை, சாத்தானுடைய கிரியே இருக்க போறது இல்லை. ஏன்னா நீந்தான். அப்ப மறுபடியும் இப்ப பக்கத்துல உங்களை கையை நல்லா வாங்கி சொல்லுங்க, ஏசு முடிச்சிட்டாரு, நம்மளும் முடிக்கணும். எதுக்கு ஏன் மிஷினரியா போயிருக்கிற நீ? வட இந்தியாவில் பீகார்ல எதுக்கு போயிருக்க? நான் போகும்போது 100 கிலோமீட்டர் நடந்தாலும் ஒரு ஊழியக்காரன் இல்லாம இருந்தான். ஆனா இன்னைக்கு 7 கிலோமீட்டருக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனா இன்னும் நிறைய இருக்கு. Listen, the church doesn't understand its responsibility. தன்னுடைய பொறுப்பு இன்றைக்கு சபைக்கு தெரியல. ஆண்டவர் விட்டு போயிருக்க வேலையை நாம் தான் செய்து முடிக்கணுங்கிறது தெரியல. கல்வாரியில் முடிச்சிட்டார், அதுக்கே தோத்திரம் போட்டு அதிலே திருப்தி அடைவதற்கு வேதம் இடம் கொடுக்கவில்லை. 76 வருஷம் அந்த பைபிளை படிக்கிறேன். எங்க அம்மா என்ன 3.5 வயசுல சொல்லி கொடுத்தாங்க. 76 வருஷமா தினந்தோறும் படிக்கிறேன். நான் தைரியமா சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பொறுப்பை நீ புரிந்து கொள். கல்வாரியில வேலை முடிஞ்சதா அல்லது அங்கதான் தொடங்கிச்சா? முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கு அங்க தொடங்கிச்சு. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவர் அடிச்ச உடனே அவர் சொன்ன வசனத்தை முதல்ல எல்லாரும் பாராம வேதத்தை திருப்பாம சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. அப்ப முதல்ல ஜெபமே. சிலுவையில் இருந்தா கூட ஜெபம் பண்ணுவார் நம்ம ஆண்டவர். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் தூக்கி நம்ம போட்டு மிதிச்சு அடிச்சு கட்டி வச்சுட்டானு வைங்க. அப்ப சொல்லுவோமா? எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. சார்லி கிர்க்னு சொல்கிறேன். 31 வயது தான் ஆயிருந்த தன்னுடைய கணவன், 2 செல்ல குழந்தைங்க, 3 வயசு ஒண்ணுக்கு, அடுத்தது 1 வயசு, 2 பிள்ளை இருக்கும்போது 22 வயசு நிரம்பியா ஒரு வாலிபன் சுட்டுட்டான், செத்துட்டாரு. அவருக்கு மெமோரியல் சர்வீஸ் நடத்தும் போது அவருடைய அழகான மனைவி, ஏன் அழகான மனைவின்னு சொல்றேன் தெரியுமா? அந்த மாநிலத்திலேயே அவ ஒரு பியூட்டி குயினா தெரிந்தெடுக்கப்பட்டவள். பியூட்டி குயின் என்ன அர்த்தம்? அழகாவும் இருக்கணும், அறிவாவும் இருக்கணும்.
அழகு மட்டும் இருந்தால் போதாது, அறிவாகவும் இருக்கணும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பெர்னாட்ஸான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தா 3 நாளைக்கு கஞ்சி குடிக்க முடியாது, அவ்வளோ அழகு. அவர்கிட்ட ஒரு அழகிய பெண் வந்தா. பெர்னாட்ஸாவுடைய அறிவு பயங்கரமாக இருந்ததுனால அதை பாராட்டி சொன்னா, என்னைய கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா நமக்கு பிறக்க போகிற பிள்ளை என்ன மாதிரி அழகா உன்ன மாதிரி அறிவா பிறந்துரும் அப்படின்னு சொன்னான். பெர்னாட்ஸா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னாரு, மாத்தி பிறந்துட்டுனா, அதாவது ஒன்ன மாதிரி அறிவும் என்னைய மாதிரி அழகும் பிறந்ததுன்னா என்ன செய்யறது? நல்ல கவனிங்க. அழகு மாயை நிலைத்திடாது, அதை நம்பாது மயக்கிடுமே. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. பியூட்டி பார்லர் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் திருப்பூர்ல. ஏன்னா அங்க போய் அந்த பேக்கிங் பண்ணி கொஞ்சம் கற்பாயிட்டாங்க. அதனால ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பியூட்டி பார்லர் போய் கொஞ்சம் ஒரு நாளாவது மனுஷனுக்கு செவப்பா காண்பிப்பன்னுட்டு போட்டு பவுடரை போட்டு பேஸ் போட்டு எல்லாம் வந்து சம்பாதிச்சதுல கால்வாசி அங்க கொடுத்துட்டு, லிசன் சார், லிசன். நம்முடைய அழகு ஆண்டவரிலே இருக்கிற அழகு நமக்கு வர வேண்டும் என்றால், கல்வாரி மேல இருந்தாலும் அவர் ஜெபிக்க மறக்க மாட்டாரு. வேதனை யாராலும் மறிபிக்க மறக்க மாட்டாரு. யாருக்காக ஜெபிச்சாரு? உங்களை அப்படி ஏத்துனா எப்படி ஜெபிச்சிருப்பீங்க சொல்லுங்க? படுபாவிங்க, நான் பாவமே செய்யல, நான் லாசர்வை உயிரோடு எழுப்பினேன், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனேன். படுபாவிங்களா, பாழா போனவனுங்களா, உங்களுக்கு வாந்தி பேதி வருவதாக இப்படித்தானே சொல்லியிருப்போம். எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறக்கி விடுங்க அப்படித்தானே சொல்லியிருப்போம். நோ, எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பிதையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிலின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டீர், தந்தையே உம் அன்பினை நினைத்து நான் ஊழியம் செய்கிறேன். உங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல கோயம்புத்தூர்ல எனக்கு இனத்தவர்கள், ஆனா எங்க ஜம்ஸுக்காக ஓடினவர்கள். இப்போ அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் நான் தங்கி இருக்கும்போது அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, அண்ணே என் 3வது மகன் ஊழியக்காரனா மாறணும்னு சொல்றான், பாஸ்டா போறான்னு சொன்னான். நான் சொன்னேன், அல்லேலூயா, இப்பமே சொல்லிடாதீங்கண்ணே, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க அல்லேலூயா போடுங்கன்னாங்க. நான் அவனை கூப்பிட்டேன், ஏன்டா பாஸ்டா போகணும்? 3 காரணம் அங்கிள். எனக்கு ஒன்றும் விளங்கலை. உட்காரடான்னு உட்கார வச்சு நான் சேரில் உட்காந்து அவனை உட்கார வச்சுட்டு, எதுக்குடா பாஸ்டா போகணும்? அவன் சொன்னான், எல்லாருக்கும் 6 நாள் வேலை, 1 நாள் லீவு. பாஸ்டருக்கு 1 நாள் வேலை, 6 நாள் லீவு. ஐயா, உங்களை நான் சொன்னான்னு தெரியாது, அவன் சொன்னதை சொன்னேன். 1. 2வது, எந்த வீட்டில் விருந்துக்கு போனாலும் சுட சுட பிரியாணி அவருக்கு தான் போடுறாங்க, மற்றவங்களுக்குலாம் ஆறி போன பிரியாணி போடுறாங்க. 2. 3வது, அவர் எவ்வளவு லேட்டா வந்தாலும் ஒருத்தனும் கேட்கறது இல்லை. ஏன்னா அவர் சாரிய காலியாவே வச்சிருக்கானுங்க, அவருக்கு முன்னால் தூக்கி கொண்டு வச்சிருக்காங்க எவ்வளவு லேட்டா வந்தாலும். நான் சொன்னேன், சரியான காரணம் தான் ஊழியத்துக்கு. ஒருவேளை சிலர் அப்படி போயிருக்கலாம், எங்களுக்கெல்லாம் நேரமே இல்லை.
வயசு 80 ஆனாலும் யாரும் விட மாட்டேங்கிறாங்க, கசைக்கு புழிஞ்சிடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். சகோதரன் ஸ்டான்லி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இந்த கரும்பு சக்கை கரும்பு சாறு குடிச்சிருக்கீங்களா? முதல்ல கரும்பை விடுவான், அதை பிறகு எடுத்து மடக்கி மறுபடி விடுவான், மறுபடி மடக்கி விடுவான். இனி 8வது இடம் மடக்குறாங்க. ஒரு சொட்டு விட மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்கள். ஹலோ, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுக்கல. சந்தோஷத்தோடு என் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? என்னையும் அவரை போல மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, எந்தனுக்காய் இந்த பாடுகள் பற்றி அந்த அன்பை நினைத்து நான் ஊழியம் செய்கிறேன். அப்ப யாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலைன்னா அவங்க அன்புக்கு ஊறுவேன், இன்னும் அதிகமாய் பொய் சொல்லிடுவேன், இன்னும் அதிகமாய் ஏராளமா சொல்லுவேன், அப்படி பாடக்கூடாது. நீ ஊழியம் செய்யலைன்னா ஊழியக்காரங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கல, அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்னு பாரு, அவங்களுக்கு தனியாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்க ஊழியம் உன்னோட அப்படி அன்பை நினைத்தா நீ அவருக்கு ஊழியம் செய்வாய். என கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலை வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். கல்வாரியில இயேசு தன்னுடைய வேலையை முடித்தார், அங்கதான் என்னுடைய வேலை ஆரம்பிக்கிறது. இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்கிற மன்னிப்பின் சத்தம் அங்கே என் கையில ஆண்டவர் ஓட்ட பந்தயத்தில் கொடுக்கிற மாதிரி என் கையில கொடுக்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆண்டவர் தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் மன்னித்து விட்டார் என்று நாம் அறிவோம். But it's only a beginning of my ministry, your ministry. என்னவா? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் கண்டிப்பா பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஐயா, இயேசு உயிர் தெழுந்தார், அதுக்கு முந்தின வசனம் இருக்கு. முந்தின வசனத்தை வாசிங்க. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாய் இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எந்த சித்தரும், எந்த பித்தரும், எந்த சாமியும் மரிச்சு உயிரோடு எழும்பவில்லை. என் இயேசு மாத்திரமே உயிரோடு எழுந்தார். எங்கேயும் நான் சவால் விட்டு சொல்ல முடியும், எந்த ஊர்லயும் பேச முடியும், எந்த நாட்டிலையும் பேச முடியும். தேவ கிருபையினால 61 நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கேன். 61 நாட்டிலும் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இருக்கிறேன். லிசன், பெரிய லெலினா இருக்கலாம், செத்துப்பானோ, சதாம் ஹுசைனா இருக்கலாம், அவுட்டு. பெரிய 110 மாடி கட்டடத்தை பிளேனை வச்சு இடிக்கிறதுக்கு பிளான் போட்ட ஒசாமா பின் லாடன், ஆமா, 3000 பேரை ஒரே அடியில் அடிச்சாளு. அவரை பிடிச்ச போது அவரை கொன்னது மாத்திரமல்ல, அமெரிக்கா அவரை வெண்கல சங்கிலியில கட்டி அட்லாண்டிக்ல போட்டுச்சு. ஏன்னா இரும்புச்சுன்னா துரு பிடிச்சிரும், மேல வந்துருவான், அவன் பிறன் கூட வரக்கூடாது. அவன் தீவிரவாதியா இருக்கலாம், தன்னை தேவன் என்று காண்பித்தவர்களா இருக்கலாம். நம்முடைய நாட்டினுடைய பெரிய பெரிய மக்கள்கள், மகான்கள் என்று சொல்கிறார், எல்லாம் மரிச்சான். என் இயேசு மாத்திரம் மரித்தார். ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவன் சொன்னவர் என்ன சொன்னாரு? வாசித்தரலாம், அது வாசித்தரலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை
உடையவராயிருக்கிறேன். நல்லா நான் சொல்றத கவனிங்க. என் ஆண்டவர் மரித்தது எதற்கையா? பாவ மன்னிப்புக்காகவா? இல்லை. அவர் உயிரோடு இருக்கும் போதே ஒரு மனுஷனை கொடுத்தவருக்கு முன்னதாக கூரையை பிரிச்சு கொண்டு போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரா? சொன்னார். அப்ப அவருக்கு மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னாரா? சொன்னார். அப்ப எதுக்கு ஐயா மரித்தார்? காதை கொடுத்து கேளுங்கள். மரித்தவர் பாதாளத்தில் இறங்கினார். ஏன்னா பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோலை யார் உடையவனா இருந்தது? சாத்தான். அவன் கையில இருந்து பிடுங்கினதோடு நிறுத்தல. எபேசியர் 4வது அதிகாரம், அங்கே ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ஒரு ரகசியத்தை. புரிந்து கொள்ளும்படியாக நான் கொஞ்சம் மெதுவாகவே பேசுகிறேன். எல்லாருக்கும் இந்த செய்தி புரியணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி பாதாளத்தில் இறங்கினவர் அவனிடத்தில் இருக்கிற திறவுகோலை பிடுங்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. யாரெல்லாம் சிறைப்பட்டிருந்தா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, தீர்க்கதரிசிகளும் தேவ மனிதர்களும் சிறைப்பட்டு கிடந்தார்கள் சாத்தானுடைய. ஏனென்றால் அன்றைக்கு மரிக்கிறவர்கள் எல்லாரும் பாதாளத்தில் தான் போனார்கள். பழைய ஏற்பாட்டில் என் இயேசு உயிரோடு எழும்பும் வரை அனைத்து பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாதாளத்துக்கு போனார்கள். ஆனால் என் இயேசு பாதாளத்தில் போய் சாத்தான் கையில் இருந்த திறவுகோலை பிடுங்கி இந்த சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்துக்கு ஏறி போய் பரதேசு என்கிற ஒன்றை உண்டாக்கினார். நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கையை தட்டி அதுக்கு என் ஆண்டவரை சும்மா போல. அதுக்கு முன்னால இயேசு மரித்து மேலே ஏறி போகும் வரை பரதேசு என்று ஒன்று இல்லை. அதனால தான் செத்த சாக போற நேரத்தில் அங்கேயும் ஒரு ஆத்ம ஆதாயகனாக இயேசு அங்கே இருந்த ஒரு கள்ளனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கிறபடினால என் ராஜ்யத்தை தேடுறபடினால இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய். அப்ப பரதேசுக்கு போகும்போது அன்னைக்கு தான் பாரடைஸ், ஆங்கிலத்தில் பாரடைஸ் சொல்றாங்க. பாரடைஸ் உண்டாக்கப்பட்டது இயேசு உயிர் தெழுந்து சாத்தானுடைய கையில் இருந்த மரணத்திற்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோல் எல்லாம் பிடுங்கிட்டு இவங்களையும் கூட்டிட்டு போய் அங்க ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். பாரடைஸ்ங்கிறதுக்கு ரெஸ்டிங் பிளேஸ். அது பரலோகம் அல்ல, அது பரதேசு. நல்லா கவனிங்க. எதுக்கையா? எதுக்கு? அது வரைக்கும் சாவி வச்சிருந்தது யாரு? சாத்தான். மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தான் இருக்குது. பாதாளத்துக்கு சாவி வச்சிருந்த யாரு? சாத்தான். இப்ப அவன் கையில இருந்து புடுங்கிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் உங்களுக்கும் சாவி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை 18 இருந்தே வாசிக்கலாம். 18 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் பேதுருவை பார்த்து சொல்றாரு. நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சாவி என்கிட்ட இருக்கு. அடுத்தால பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஆமா, நிறுத்துங்க. பேதுருவுக்கு என்ன கொடுத்தாரு? எந்த வீட்டு சாவியை கொடுத்தாரு? எல்லாரும் சொல்லுங்க. பேதுருக்கு கொடுத்தாருன்னா அடையாளமாக உனக்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சாவி கொடுத்திருக்காரு. எந்த சாவி கொடுத்திருக்காரு? பாதாளத்தின் சாவி யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க. விடிய விடிய ராமாயணம் கேட்டாலும் அது இயேசு விட்டத்தில் இருக்கு. பாதாளத்தின் சாவி இயேசு விடத்தில் இருக்குது. பரலோகத்தின் சாவி யார் கையில் இருக்குது?
உங்ககிட்ட தானே. எல்லாம் ஒருத்தனும் திருப்பூர்ல இருந்து உள்ள போக கூடாதுன்னு நல்லா பூட்டிட்டு காவல் வைக்கிறீங்களா? சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்துல சொல்லுங்க, சாவியை வச்சுட்டு என்னையா செய்யற? நம்ம சொல்லுவோம், பிள்ளை பிசாசின் பிள்ளை பெத்து உங்க அப்பன் பெத்தாம்பாரு, இவ தான் பெத்திருப்பா. சொல்லுவோம், உன் அப்பன் பெத்தாம்பாரு, நரகத்தின் மகனை பா, நீ அனுப்ப முடியாது. சிலர் பிசாசு விரட்டுற அந்த ஊழியக்காரங்களை பத்தியும், இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ பாதாளத்துக்கு போ. ஏய், சாவி அவர்கிட்ட இருக்குடா. உனக்கு பாதாளத்துக்கு போறதுக்கு உனக்கு அதிகாரமும் கொடுக்கலையா? அந்த பிசாசு சொல்லுது, உனக்கு வசனமே தெரியல, என்னைய மிரட்ட வந்துட்டியா? உனக்கு வசனமே தெரியல, நீ என்ன பைபிள் காலேஜில் படிச்சடா அப்படின்னு பிசாசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால தான் போற மாதிரி போயிட்டு வந்துருது. பாஸ்டர் நீங்க ஜெபிக்கும் போது போச்சுது, ஆனா வீட்டுக்கு போனோடனே 10 கூட்டிட்டு வந்துச்சு. ஏன் தெரியுமா? பாஸ்டரே சொன்னது தப்பு. பக்கத்தில் உங்க கையை நல்லா குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறது தான் அதிகாரமே வெளிய பிசாச கூட சொல்லுங்க, பிசாச கூட பாதாளத்துக்கு அனுப்புற அதிகாரம் இல்லை. வசனம் தெரியாம எதுக்கு ஐயா இப்படி? லிசன், என் தேவ ஜனமே, பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் பாதாளத்தின் திறவுகளையும் மரணத்துக்குரிய திறவுகளையும் கையில பிடித்து முடித்து விட்டார். பாதாளத்தின் திறவுகளை அதனால தான் மேற்கொள்ளாது. உன் கையில பரலோகத்தின் திறவுகளை தருகிறேன் என்று சொல்கிறார். நமக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க கொஞ்சம் வாலிபர்களாக என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையில தாம்பரம் சிஎஸ்ஐ சர்ச்சு படியில தான் நாங்க ஜெபம் பண்றது. ராத்திரி முழு இரவும் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்ட கரண்ட் நிறைய செலவாகும்ட்டாங்க. ஆமா, எங்களை நாங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் ஒரு நாள் போராடி ஒரு காரியத்துக்கு, ஆண்டவரே நாங்கள் நாளைக்கு 3 நாள் வருகிறது லீவு, நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், கதவுகளை வைப்பீராக. நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். என் கூட அருள் தங்கராஜன் ஒரு தம்பி இருந்தான், எஸ்யூங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தான். அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சானா பயங்கரமாக துள்ளி துள்ளி ஜெயிப்பான். மேலேருந்து கீழே வரைக்கும் நனைஞ்சிரும். சட்டையை கழட்டுவான், பனியனை கழட்டுவான். அப்படி இருந்தாலும் நனைஞ்சிரும். நாங்கள் டவல் எடுத்து அவனை தொடச்சி விடணும். அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன தரிசனம் காட்டினார். ஒரு ஆளுடைய மடியை காட்டினார். அதில் சாவி கொத்து தொங்கி இருக்குது. நான் என்ன ஆண்டவரேன்னு கேட்குறேன், ஜெபத்திலே கேட்குறேன், என்ன ஆண்டவரே சாவியை கொடுத்துருக்கேன், மாட்டி வச்சுட்டு தாருன்னா எங்கடா தர்றது? கொடுத்துட்டேன்லடா. தேவன் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறா. சத்துருக்களை மேற்கொள்ள அதிகாரம் தருகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் தேவன் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறான்னு சொல்லி நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா தேளை மிதிக்க அதிகாரம் தந்திருக்கான்னு வீட்டுக்குள்ள போய் கரப்பாம்பூச்சி வந்தவன கட்டில ஏறி நிக்கிறவங்க எனக்கு தெரியும். வீட்டுக்குள்ள கட்டில கரப்பாம்பூச்சி வந்துட கூடாது. நான் டெல்லியில இருந்து எங்க பீகாருக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல. அந்த ட்ரெயின்ல ஒரு கொரியால இருந்து வந்து 5 பொம்பளை பிள்ளைங்க ஏறினாங்க ஸ்லீப்பர்ல. ஒரு சின்ன வண்டு பார்த்துட்டான். கொரியால வண்டே பார்க்கறது இல்லை. அவங்க கொரியால எதை கண்டாலும் சாப்பிட்ற ஆட்கள். சின்ன வண்டு பார்த்துட்டா. உடனே லப்பன்னு சத்தம் போட்டாங்க. 5 பேரும் சத்தம் போட்டாங்க. டிடிஆர் வந்துரு. என்னன்னா ஒரே வண்டா இருக்குன்னாங்க. உடனே எல்லாருக்கும் வாங்கி ஹிட்டெல்லாம் அடிச்சிட்டாரு டிடிஆர். அந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் நிம்மதியாக தூங்குனா தூங்கவே இல்லை. 12 மணி நேரம். பக்கத்தில் ஒன்று சொல்லுங்க, உங்க கதை இதுதான். பயமா இருக்கு பிரதர், பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நான் இதை நம்புறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக மாத்திரம் நம்பல. ஹசன் பஜார்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க முதல் முறையா ஒரு பெரிய கூட்டத்தை போடுறதுக்கு நாங்க ஆயத்தம் செய்து, ஒரு கிறிஸ்தவன் இல்லாத அந்த பகுதியில் முதல் கூட்டம் போடுறோம். நான் தான் 3 நாள் பிரசங்கியார். அது கொஞ்சம் குளிர்காலம், அதனால உள்ள பனியன், அதுக்கு மேல ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஒரு கோட்டு போட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, இப்போ அந்த ஊர்ல பயங்கரமான எதிர்ப்பு. அவங்க ஒருத்தன் முன் வரிசையில சேர்ல உட்கார்ந்து திடீர்னு பைய திறந்து தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்தான். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் பார்த்து அண்ணன் அன்னைக்கு போட்டு தள்ளிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஊர், ஏன்னா பீகார்னால தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் அங்கே துப்பாக்கியை எனக்கு நேர நீட்டினான். நான் அதை பார்த்துட்டேன். உடனே சொன்னேன், நான் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறவன் மாத்திரமல்ல, இங்க அவர் என் கூட இருக்கிறாரு. நீங்க என்னைய கொன்னு போட்டீங்கன்னா நான் அங்க போயிடுவேன். அட்ரஸ் மட்டும் நான் மாறுமொழியே, வேற ஒன்றும் மாறாது. அவன் அப்படியே அவன் கையை ஸ்டெடி ஆக்குறான். நான் முதல்ல கோட்டை கழட்டினேன், அதுக்கு பிறகு சட்டையை கழட்டினேன், அதுக்கு பிறகு நான் சொன்னேன் பனியன் மட்டும் போட்டு நிற்கிறேன். அவனை பார்த்து சொன்னேன், நீ இப்பவுமே சுடலாம், ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க, என்னைய சுட்டினா 1000 ஜெபக்குமார் எழுப்பிடுவாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவன் கை ஆடி போய் துப்பாக்கி கீழே போட்டான். எங்க வாலண்டியர் தான் எடுத்து கொடுத்து, ஐயா உங்க துப்பாக்கி. இன்னைக்கு அவன் விசுவாசியா இருக்கான். கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாம். எதுக்கு ஐயா பயப்படணும்? எதுக்கு ஐயா பயப்படணும்? திருப்பூர்ல அடிச்சான்னு அடிக்கிறானா? பரவாயில்ல, அடிச்ச சவுல் விட இல்லையா? ஆண்டவர் விட்டுருவாரா? என்னை கேட்கிற அருமையான ஜெவனே, உனக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீ பாதாளத்துக்குரிய திறவுகோல் உடையவன் அல்ல, பரலோகத்தின் திறவுகளை தேவன் உன்னைத்தான் நம்புகிறார். சிலுவையில செய்து முடித்து விட்டது உண்மை, ஆனால் எனக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு சென்று விட்டார். இது எல்லார் மேல விழுந்த கடமை, எல்லார் மேல விழுந்த கடமை. இந்த மன்னிப்பின் செய்திய, பரதேசின் செய்திய உலகம் முழுதும் சொல்ல வேண்டிய எனக்கு பொறுப்பாக சொல்லப்பட வேண்டியது. இப்ப பக்கத்துல கையை பிடிச்சி அவங்க கண்ணை பார்த்து, இதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அதை கேளுங்க. ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது செய்திருக்கீங்களா? எப்பவுமே அது வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும், பிள்ளை பாஸ் பண்ணணும், கல்யாணம் முடியணும், பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. அட பாவிகளா, இப்படியே கேட்டே எங்களை கெடுத்துட்டீங்களா ஐயா. பாட்டு எழுதணும்னு அதை தான் எழுதுறான், பிரசங்கம் பண்றவங்களும் அதே பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களால வந்த வேணை ஊழியக்காரங்களை கெடுத்துட்டீங்களா ஐயா. அவர் பார்த்தார், இவங்களுக்கு அதான் பிடிக்கும், அதை பிரசங்கம் பண்ணுவோம், அடிச்சிருவோம். இவன் போய் நம்ம சாத்தானை மிதிக்க போறானா? சாத்தானை மிதிக்க வேண்டாம், சாத்தான் வாழை மிதிக்க போறானா? அவருக்கும் பாவம், எதுக்கு அவங்களை தொந்தரவு பண்ணுவான்னு? வரட்டும், ஆசீர்வாதமாக இருப்பான், பெருகவே பெருக பண்ணுவேன். உன் தீங்கு நாட்கள் முடிஞ்சு போச்சு, துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு முடியும் தெரியுமா? நீ மேலே போற அன்னைக்கு தான். பக்கத்தில் சொல்லு, உன் துக்க நாட்கள் நீ என்னைக்கு மேலே போறையோ அன்னைக்கு தான் முடியும்.
இது உண்மை, இது உண்மை. யோபுவை கேட்டால் சொல்ல, அந்த சரீரம் இருக்கிறது வரைக்கும் நோவு இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது கோல்டன் சரீரத்தை உடையவர்களாக வந்திருக்கீங்களா? சேதமே ஆகாது, சேதாரமே ஆகாத கோல்டு சரீரத்தோடு யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஆமா. பிரசங்கி 12வது அதிகாரத்தை வாசிங்கன்னா சொல்லுவாங்க, அது இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. உன் கன்னத்தில் குழி உழுகிறதுக்கு முன்னே, உன் பல்லெல்லாம் உழுகிறதுக்கு முன்னே, அங்கே இருந்து கோலா தானாய் வடிகிறதுக்கு முன்னே, கை காலெல்லாம் நடுங்கிறதுக்கு முன்னே, மேட்டுக்காக அச்சம் உண்டாகும் முன்னே, குருவி சத்தத்துக்கும் எந்திரிக்கிறதுக்கு முன்னே இப்பவுமே ஒழுங்காயிரு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இப்பவுமே ஒழுங்காயிரு. அங்க ஒன்றும் கொண்டு போக முடியாது, அங்க பொண்ணு கொண்டு போக முடியாது, அங்க வெள்ளி கொண்டு போக முடியாது, அங்க சொத்தை கொண்டு போக முடியாது, அங்க வீட்டை கொண்டு போக முடியாது. ஒன்னே ஒன்று தான் கொண்டு போக முடியும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சித்து பரலோக பிரயாணம் போக முடியும். நீங்க இங்க செய்யுங்க. இங்க 10,000 பேர் விசுவாசி இருக்கீங்கன்னா ஒரு 10 பேரையாவது வட இந்தியாவுக்கு அனுப்புங்க ஐயா. 10,000 பேர் இருக்கிறான்னு மாறு தட்டாதீங்க. எங்க சர்ச்சில் 10,000 பேர் இருக்காங்க, இருக்கிறான்னா 5,000 பேர் இருக்கானா 5,000. ஒரு 50 பேர் அனுப்பக்கூடாதா? என் ஜனம் அழியுத, என் ஜனத்துக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையே. அநேக தீவிரவாதிகளை ஆண்டவர்கள் கொண்டு வருகிற கிருபையை தந்தார். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் 127 பிளாக்க ஆட்டி படைத்த தீவிரவாதிகள், AK-47 தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்றாங்க. அவன்கிட்ட போய் கேட்ட அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு மட்டும் முன்னால தெரிஞ்சிருந்தா அத்தனை பேரை கொலை செய்திருக்க மாட்டேன். ஏன் எனக்கு முன்னால சொல்லல? என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு தம்பியுடைய சாட்சியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் விபச்சாரிகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு நாங்கள் முயன்று 850 விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிறோம். அதை 1000-ஆக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் 15 தலைமுறையாக விபச்சாரம் தான் செய்ய தெரியும், அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. பெண்களுக்கு அவங்க பிள்ளைங்களை எப்படியோ நாங்கள் வளர்க்கிறதில்ல. அதுல ஒரு பையன், அவன் மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு பிள்ளை, அப்பா பேர் தெரியாது. ஒரே ஒரு மகன், அவன் பேர் குட்டு. குட்டு நாங்கள் எங்க ப்ராஜெக்ட்ல எடுத்து அவனை எங்க ஹைஸ்கூல்ல படிக்க வச்சோம். ஏன்னா நாங்கள் 25,000 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போகணும்னா நாங்கள் ஒரு வச்சிருக்கோம், எங்க ப்ராஜெக்ட்ல இருக்க பிள்ளைங்க போகணும்னா 1 வருஷம் பைபிள் ஸ்கூல்ல படிக்கணும், வேதம் தெரிஞ்சாதான் நீ மேலே போக முடியும்னு சொல்லி வச்சிருந்தோம். பைபிள் ஸ்கூல்ல படித்தான். படிச்ச உடனே சொன்னான், அங்கிள் எனக்கு இதில் திருப்தி இல்லை, இன்னும் நிறைய வேதத்தை கற்றுக்கொள்ளணும், நான் காலேஜில் பிடிஹெச் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நிறைய காசு ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று செய்கிறேன், நீங்கள் நம்ம மிஷினரி பிள்ளைங்களை பார்க்குற அந்த கொஞ்சம் வேலை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதில் வர்றதை வச்சு கொஞ்சம் சேர்த்து நான் பைபிள் காலேஜ் போக விரும்புகிறேன். நாங்கள் தாராளமாக இருக்கு. பைபிள் எங்க பைபிள் காலேஜ் 1 வருஷத்துக்கு தான். அதை முடித்த பிறகு அவனை நாங்கள் போட்டோம். ஜூலை மாதத்தில் தான் அதில் சேர்ந்தான். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கடைசியில் என்கிட்ட வந்தான், என் ஆஃபீஸ்க்கு வந்தான். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன், நீங்கள் ஒத்துக்கிடணும். நான் என்னன்னு கேட்டேன், நான் கிறிஸ்மஸ்க்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் எங்கள் மக்களுக்கு விசேஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் கேக் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். எங்கள் கிராமத்தில் 400 பேர் இருக்காங்க, அவங்க மத்தியில் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணணும். நான் சொன்னேன், தம்பி நான் முன்னாலே இன்னொரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கேனப்பா, நம்ம தலைவர்களை யாரையாவது கூப்பிட்டு போகணும். அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு, வீட்டில் அம்மாவுக்கு தெரியாது இவன் இங்கே வேலை பார்க்குறான்னுட்டு, காசு கொடுக்க மாட்டா, அவன் தன்னுடைய உடலை விற்று தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதனால அவனை நான் வந்து கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக, டேய் பைபிள் காலேஜ் போகிறதுக்கே நீ வேலை பார்த்து தானே காசு சம்பாதிச்ச, இப்போ 400 பேருக்கு கேக் கொடுக்க போகிறேங்கிற, 400 பேருக்கு நீ வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்கிற, நீ இயேசுவை சொல்ல போகிறேங்கிற, அதுக்கு சவுண்ட் சிஸ்டம்லாம் வேணும், மேடை போடணும்.
என் தலையை சொரிஞ்சிட்டு சொன்னா, அங்கிள் சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? என்னடா நீ சொல்லு. பிள்ளைங்க 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, நான் உடனே சைக்கிள் எடுத்துட்டு, பழைய சைக்கிள் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வெளியில் போய் ரோட்டில் போட்ட தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் பொறுக்கி அங்கேயே விற்றுட்டு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அவங்க 12:30 மணிக்கு வருவாங்க, நான் அதுக்கு முன்னால் வந்துடுவேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் போயிடுவேன். அவங்க 3:30 மணிக்கு வராங்க, அதுக்குள்ளே வந்துடுவேன். ஒரு நாளைக்கு பிள்ளைங்க 6 மணி நேரம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் 4 மணி நேரம் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை பொறுக்கி விற்று நான் பணம் சேர்த்துருக்கேன். எப்படியாவது என் ஜனத்துக்கு இயேசு தெரிய வேண்டாமா? என் அருமை சகோதரா, உன்னுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் யோசித்து பார். விபச்சாரிக்கு பிறந்த ஒரு பிள்ளை தன் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்தான் என்பதை நான் சொல்லுகிறேன். எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அந்த விழாவில் சொன்னான், இப்ப அந்த கிராமத்தில், பக்கத்து கிராமத்தில் 0 டாலரன்ஸ் ப்ராஸ்டிடியூஷனுக்கு எழுதியிருக்காங்க. இந்த கிராமத்திலையும் பாதி பேர் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்து இன்ஜினியராக கூட ஆக்கியிருக்கோம். இவன் அதுக்கு பிறகு பைபிள் காலேஜுக்கு போனான். BA BTH ரெண்டையும் சேர்ந்தே செய்கிறதுக்கு தேராதூனுக்கு அனுப்பி வச்சோம். நாங்கள் தாங்கினோம். வந்த உடனே அவன்கிட்ட கேட்டேன், என்ன செய்ய போகிறேன்ட்டு. என் ஜனம் அழியுது, அவங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறேன். இதுக்குள்ள வீட்டில் இருக்கிற அம்மா சொன்னா, நீ கல்யாணம் கட்டு. அதே மாதிரி இன்னொரு கிராமத்தில் இருந்து நாங்கள் வளர்த்து வருகிற ஒரு அழகான பெண், அவளும் எங்கள் பைபிள் ஸ்கூலில் 6 மாதம் படிச்சிருந்தா. இவங்க ரெண்டுத்துக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்த. எப்படி தெரியுமா? அந்த ஊர்லேயே 150 வருடத்துக்கு பிறகு நடந்த முதல் கல்யாணம். கல்யாணத்தை தெரியாத ஜாதி. 150 வருஷத்துல கல்யாணமே நடக்கல அந்த ஊர்ல. ஏன்னா எந்த பொம்பளை பிள்ளைக்கும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க, எந்த பையனுக்கும் கல்யாணம் வச்சதில்லை. என் ஜனம் அழியுதுமா, என் ஜனம் அழியுது. இந்த தேசத்துல ஒவ்வொரு கோடி கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீ நானும் இயேசு உன்னை நம்பி கொடுத்திருக்கிற காரியத்தை செய்வதற்கு எதையாயிலும் செய்யலன்னா, சிலுவையில முடிஞ்சு போச்சு நின்றாத. சிலுவையில முடிஞ்சு போச்சு உனக்கு தொடக்கம். இயேசு முடித்தார், நான் அங்கதான் தொடங்குறேன். பவுல கேட்டா ஒன்னு சொல்லுவோம், அதை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் பவுலுடைய இந்த காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும். 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். மேல கட்டுகள், உபத்திரவங்கள், பாடுகள் வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஆகிலும் அந்த நஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களில் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். வார்த்தைகளை கவனிங்கள், சந்தோஷத்தோடு முடிக்கவும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த பரிசுத்தவான் முன்னதாக நீனும் நானும் ஆண்டவரோடு கூட நிற்பதற்கு அந்த நாளிலே அவர் இப்படி சொல்வார், நான் நிறைவேற்றினான் சொல்லணும். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என்னை அவர் நம்பினார், நம்பிக்கைக்குரியவனாக வாழ்ந்தேன், நிறைவேற்றினேன் என்று சொல்லுவான். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஒவ்வொருவரையும் நம்புறாரு, உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கலாம், சிலருக்கு வடநாட்டில் கொடுத்திருக்கலாம். 35 வயதுக்குட்பட்ட வாலிபர்களோடு கூட பேசுகிறேன் இப்பொழுது. என்ன கேட்கிற அருமை தங்கச்சி, என் பிள்ளா, என்ன கேட்கிற அருமையான தம்பி,
ஆண்டவர் உன்னை நம்பி உன் கையில இந்த பகுதிகளுடைய திறவுகோலை உனக்கு தாண்டா தர்றேன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் உன் பின்னால நின்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீ மாத்திரம் சொல்லுவ, நான் இதோ இருக்கிறேன், இதோ வருகிறேன், என்னை தருகிறேன்னு சொல்லிட்டார்னா உன்னை அணைத்து உன்னை உருவின பட்டயமாக மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு நாள் கூட்டத்தில் தேவன் அதற்காகத்தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தார். தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று கிரியை செய்வதற்கு, என் தாய் அவர்கள் இறப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக நான் தூத்துக்குடி பட்டணத்துக்கு போய், சுகவீனமாய் இருந்தார்கள், 87 வயதில். அவளை பார்த்து சொன்னேன், அம்மா உங்களுக்கு நான் 1 ரூபா கொடுக்கல, உங்கள்கிட்ட நான் 1 ரூபா ஊழியத்துக்கு போன நாள்ல இருந்து 1 ரூபா உங்களுக்கு கொடுக்கல, ஒரு சேலையும் வாங்கி கொடுத்ததில்லை, நீங்க தான் எனக்கு அவ்வப்போது காணிக்க கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பென்ஷன்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க, உங்க தலை மேல என் தங்கச்சியும் அவளுடைய 4 பிள்ளைங்களும் இருந்தாங்க. ஏன்னா என் தங்கச்சி விதவையாக்கப்பட்டிருந்தாள். மூத்த தங்கச்சிக்கு 2 பிள்ளை, கடைசி அப்ப 3வது அவளை வரவேற்க கொடுத்தோம், சின்ன பிள்ளைங்களா இருக்குன்னு. அவரை வெட்டி கொண்டு போட்டாங்க. அதனால 4 பிள்ளைகள், தங்கை, என் தாய் தகப்பன். ஆனா என் தகப்பன் கொஞ்சம் சீக்கிரமாக ஆண்டவரிடத்துல போயிட்டாங்க. 5 பேருக்கு சாப்பாடு போட்டிருந்தும் நீங்க எனக்கு காணி கொடுத்தீங்க. ஆனாம்மா நான் மிஷினரியா தூரத்தில் இருக்கிறதுனால, நான் ஊழியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால, நீங்க செத்து போனா உங்களை புதைக்க நான் வர முடியாம போயிடும், நீங்க கவலைப்படுவீங்களான்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, என்னைக்கு நான் உன்னைய ஊழியத்துக்கு கொடுத்தனும் அன்னைக்கு பலிபீடத்தில் வச்சுட்டேன்டா, நான் உன்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, உயிரோடு இருக்கும் போதே நான் எதிர்பார்க்கல, செத்த பிறகாடா எதிர்பார்க்க போறேன். தாயே, தகப்பனே, உன் பிள்ளைய பலிபீடத்தில் ஆபிரகாமை போல 38 வயது நிரம்பிய ஈசாக்கை அவன் கட்டி கடத்துகிறான். அநேகர் பிரசங்கிக்கிறது போல ஈசாக்குக்கு அந்த நேரம் 13 வயது அல்ல, தவறான பிரசங்கம். நான் அதை நிரூபிக்க முடியும். ஈசாக்குக்கு வயது 38, திருமணம் அதற்கு 2 வருடங்களுக்கு பிறகு நடந்தது. 38 வயது வாலிபனை மோரியா மலைக்கு கொண்டு போய் கத்தியையும் ஓங்கி விட்டான் ஆபிரகாம். இதுதான் ஆதி பக்தர்கள் நடந்த வழி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி பிரசங்கம் பண்றவங்க ஏராளம். ஆபிரகாமின் ஐஸ்வர்யம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிற பிரசங்கிகள் ஏராளம். ஆபிரகாம் 38 வயது பையனையும் ஆல்டர்ல வைத்தது போல வைக்கிறதுக்கு அந்த பிரசங்கிகளுக்கு தைரியம் கிடையாது, தில் கிடையாது. இந்த கூட்டத்தில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நான் ஒரு 2 நிமிடங்கள் மாத்திரம் உங்களிடத்தில் பேச போகிறேன். யார் இந்த நேரத்தில் எழுந்திருக்க கூடாது, மற்றவர்களை குறித்து கவனிக்க கூடாது. எல்லாரும் கண்களை மூடலாம். எவ்ரிபடி